சிறப்புரையாற்றி இருக்கக்கூடிய கரூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், என்னுடைய இனிய சகோதரர், அருமை சகோதரர், பாசமிகு சகோதரர், ஆற்றல் மிகு சகோதரர், செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 8-10 வருஷம் முன்னாடி இதே கரூர்ல எதிர்கட்சி தலைவரா ஸ்டேஜ போட்டு பேசியிருக்காரு. இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஏற்கனவே 15 முறை அமைச்சரவை மாத்தினப்போ இவரை மட்டும் மாத்த மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார். ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக, அதைவிட சசிகலாவுக்கு நெருக்கமாக, அதைவிட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை 15 முறை ஏற்கனவே மாத்தி அமைச்சாங்க. அப்பெல்லாம் அவரை மாத்தல, சீனியர் அமைச்சர் எல்லாம் மாத்தினாங்க. ஆனா இந்த ஜூனியர் அமைச்சரை மாத்திரம் மாத்தல. இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. அப்போ இதான் வேடிக்கை. அவனா செந்தில் பாலாஜி கொள்ளைக்காரன், கொடியவன், மக்களை ஏமாத்துறவன், அவ்வளோ கேஸ் இருக்கு அவன் பேர்ல, அவன் சிஎம் லிஸ்ட்ல வந்திருக்கான் அப்படின்னு பேசுறவரு இன்னைக்கு வெக்கம் மானம் சூடு சொரணன்னா என்னன்னே தெரியாம இப்படி அப்பட்டமா திரு செந்தில் பாலாஜி அவர்களை வச்சுட்டு இப்படி பேசுறது தமிழ் மண்ணுக்கு நியாயமா இருக்கா?